ஆனால் கடந்த 5 ஆண்டு காலம் அது என்னன்னு தெரியல. திமுக ஆட்சியில் அது அப்படியே ஒரு நிறுவனம், பெண் நிறுவனம்லாம் வச்சுக்கிட்டு அவங்க மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி அச்சுறுத்தி, அதில் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் முதலீடு சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டோம். பொய் முதலீடு என்று ஒரு புத்தகத்தை, ஒரு ஆவணத்தை நாம் வெளியிட்டோம். அதில் என்ன திமுக சொன்னாங்க, 12,16,000 கோடி முதலீடு வந்துவிட்டது தமிழ்நாட்டிலே, தொழில்துறையிலே, தனியார் துறையிலே என்று அவர்களுடைய பொய் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அதை முறியடிப்பதற்காக ஒரு புத்தகம், ஆவணத்தை வெளியிட்டு அது பொய் முதலீடு, ஆனால் உண்மையிலே வந்த முதலீடு 98,000 கோடி தான் வந்தது, 12,16,000 கோடி வரல. அமைச்சரவை கூட்டத்திலே 1,60,000 கோடி தான் அனுமதி பெறப்பட்டது என்றெல்லாம் சொன்ன பிறகு இதை டிவியில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. அரை மணி நேரம் செய்தி. அது இது செய்தி லைவ் ப்ரோக்ராம். இந்த செய்தி வெளியிடக்கூடாது என்று திமுகவுடைய முதல் குடும்பத்திலிருந்து ஒரு நபர் அந்த தொலைக்காட்சியினுடைய முதலாளி, ஓனர், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டி, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பண்ணீங்க அவ்வளோதான், உங்கள் டிவியை நாங்கள் கட் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான், உங்களை ஒழிச்சிடுவோம். உடனே அந்த ஓனர் ஓடி போய் அந்த ப்ரோக்ராமை நிறுத்துறார். எந்த அளவுக்கு கடந்த ஆட்சியில் யாருக்குமே ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழல், ஜனநாயகம் இல்லாத ஒரு சூழல். ஊடகம் என்பது 4வது தூண் ஜனநாயகத்தில். அவர்கள் தான் ஆட்சியில் யார் இருக்கின்றார்களோ, அரசியல் என்ன செய்கின்றார்களோ, மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அது மனசாட்சிப்படி அது வெளியிட வேண்டும், பயமில்லாமல் அதை வெளியிட வேண்டும். அவருடைய கடமை அது. 4வது தூண், the 4th pillar of democracy என்று சொல்வோம். ஆனால் அது 5 ஆண்டு காலத்திலே அப்படி ஒரு சூழல் இல்லை. இப்பொழுது அது மாறி இருக்கிறது. இப்பொழுது அத்தனை ஊடகங்களுக்கும் இன்னைக்கு தைரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றால் அதை வரவேற்கின்றோம். அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது உங்களுக்கு. உடனே இப்படி பேசணும்னா அன்புமணியா, ஓ கூட்டணி வச்சுட்டான், ஆளுங்கட்சி கூட அன்புமணிக்கும் இருக்கும்.